போட் அந்த கண்லேயே அவங்க 3 பேரும், அதாவது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வைப்ஸ் உனக்கு கோவம் வரும்? யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். கோவம் வராமல் அடங்கி தான் போகணும், வேற வழி இல்லை யாருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பெஸ்ட். மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம், அது இறைவன் கொடுத்த வரம், அந்த மாதிரி. என்ன ப்ரோ உங்க வைஃபை இப்படி மாத்திட்டீங்க? நான் மாறல, மாற தேவையும் இல்லை. எனக்காக அவனையே அவன் மாத்திக்கிட்டான். அது வந்து பாய்ஸ் லைஃப் அப்படிதான் ப்ரோ இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும், அது பொண்ணுங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளோ கோவமா இருந்தாலும், இவனை எவ்வளோ திட்டினாலும் இவனோட சிரிப்பு ஒன்று போதும். ஐடி கம்பெனியில் கொடுக்க மனைவி, ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய கணவன் அந்த மாதிரி இருக்க முடியல, பொய்யா தான் நடிக்க வேண்டியதாக இருக்கு. நான் வெளியில என்ன வேணா ஆட்ட போடலாம், உள்ள வந்து வீட்டுக்குள்ள கமிச்சுக்க அமைதியா இருக்கணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் ஓவரை பார்த்து இவன் அம்மா அப்பா அண்ணி அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாரும் இவனை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து அவங்களுக்கு எப்படி அமைதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அமைச்சிக்க வேண்டியதான். ஸோ ஒரு கடையிலையும் ஒரு டைப் ஆஃப் பிரியாணி. கால் பண்ணனா அவன் எங்க என்ன வேலையில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கட் ஆகிறதுக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கிறான்டி. எல்லாரும் மாட்டிக்கிட்டு தான் முடிக்கிறோம், அந்த சுச்சுவேஷன் தான். வாயை திறந்தானா ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது. அது மிக்ஸ்ட் ஆஃப் திங் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் சொன்னோம்னா வீட்டில் எப்போதும் பிரச்சனை நடக்கும். என் சோகம் என் சோகம் என் சோகம் என்னோடுதான். நடிச்சு தான் வாழ்க்கை வாழணும்னா ரன் ஓடிடுங்க, அந்த லைஃப் வேணாம். நடிச்சிருக்கக்கூடாது, நம்ம நம்மளா இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒய்ஃப் வந்து யார் வைப்பு, ஏன் வைப்பு? அப்படின்னா ப்ரோ கேட்டீங்க. ஒரு சத்தியமாக எனக்கு